ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தம்ப்நெயில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருங்கும் கிளைமேக்ஸ், முடிவுக்கு வரப்போகும் 2023 முடிவுகள். ஸோ அடுத்து பெரிய ஆட்டம் ஆரம்பம், களம் காண்போமா, காக்கி அணியே தயாராகுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வெளியே நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ ஏறத்தாழ இதை பற்றின நியூஸ் 2 நாளாவே எல்லாருக்கும் அரசல் பரசல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஸோ கேள்விப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான். ஓகேவா இந்த வீடியோ? ஸோ இது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் போன வாரத்தினுடைய இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமை தொடக்கமே என்ன போட்டிருந்தோம், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்றதுனால தான் ஃபர்ஸ்டே வந்து திங்கட்கிழமையே காலையில் 11:30க்குலாம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். என்ன பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னா, 5 மாதமா 50 வருடமா நீ கஷ்டப்பட போகிறது முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் 5 மாதம் தாங்க, சீக்கிரமா படிச்சுக்கோங்க, வேகன்சி வந்துகிட்டு இருக்கு, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் நிறைய பாசிட்டிவான முடிவுகள் தான் நமக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கு. ஸோ 2023 எஸ்ஐ தேர்வினுடைய கிளைமேக்ஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதை பற்றி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து துவங்கக்கூடிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வரக்கூடிய 27 பிப்ரவரி மாதம் 27/2/2025 நியூ பேட்சஸும், பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி உனக்கு நியூ பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ இது முப்படையினுடைய 3 கிளைகளிலுமே இந்த டேட் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர், இந்த 3 பிரான்ச்சஸ்லயுமே இந்த கன்சர்ன் டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ உங்களுக்கு இதை பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த பேட்சஸ் கன்சர்ன் பிரான்ச்சஸ்க்கு நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். சோ வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 7200400395 அல்லது 398, திருச்சி வந்து பாத்தீங்கன்னா 8111070706 அல்லது 0708, விருதுநகர் வந்து பாத்தீங்கன்னா 9363020246 ஆர் 247. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேலும் எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான 4 பாக புத்தகங்களும் அவைலபிளா இருக்கு. ஹிஸ்டரிக்கான பிராக்டிஸ் செட் புக்குமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பிராக்டிஸ் செட் புக் எப்படி இருக்கும்ன்றதுக்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, என்னென்னலாம் இருக்கும் அந்த பிராக்டிஸ் செட் புக்ல, எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அதையும் நீங்க நாளைக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வீடியோல சொல்லியிருந்தோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2023 நெருங்க போகிறது அதனுடைய முடிவுகள் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். இந்த எஸ்ஐ 2023 நடத்தினாங்க. போர்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப வருஷம் நம்மளை வச்சு செஞ்சிச்சு. ஆனா இதுல சாதகம் பாதகம் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது இதுல நிறைய உங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் வரக்கூடிய தேர்வுகளுக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. அது என்னன்றதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய கிளைமேக்ஸ் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து கோர்ட்ல ஹியரிங் நடக்கும்போது ஜட்ஜு கிட்ட போயிட்டு ஏஜி வந்து கேட்டதா சொன்னாங்க. அதாவது வந்து எங்களுக்கு 1352 சார்பாய்வாளர்களை நிரப்புவதற்கான ஆணையை வந்து நீங்க பிறப்பிக்கணும். நாங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணணும். நாங்க நோட்டிபிகேஷனை வந்து பசங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதனால 1352 சப் இன்ஸ்பெக்டர் நாங்க ரெக்ரூட் பண்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு அது டிலே ஆகக்கூடாது, கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இது எதனால கேட்டாங்க? நிறைய அரசியல் தலைவர்களுடைய அழுத்தம். ஏன்னா இப்போ பட்ஜெட் வரப்போகுது. இன்னும் பட்ஜெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சட்டப்பேரவையில அமுலி துமிலி இது ஒரு விஷயமா வச்சு நடத்திடுவாங்க. ஏன்னா காவல்துறை மானிய கோரிக்கை அப்ப கண்டிப்பா எதிர்கட்சிகள் இது ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எதிர்கட்சிகள். இப்ப இவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க. ஓகேவா? சோ அதனால அவங்க டெஃபினட்டா இந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஏன் எஸ்ஐ தேர்வு முடிவுகள் டிலே ஆச்சு, எஸ்ஐ தேர்வுல என்ன முறைகேடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இளைஞர்கள், பல லட்சம் இளைஞர்களுடைய கனவுகளை வந்து பாழாக்குனது தான் இந்த ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது சட்டப்பேரவையில கண்டிப்பா எதனா ஒண்ணு முன் வைப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடியே தான் கரெக்டா கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து இந்த கேஸை சீக்கிரமா முடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு வேகன்சியும் சொல்லிட்டாங்க. 1352 பேரை நாங்க நிரப்ப போறோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அனுமதி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட கேட்கும்போது ஜட்ஜ் தெளிவா சொல்லிட்டாரு, இருக்கக்கூடிய கேஸ் ஏன் இன்னும் நீ முடிக்கல, அதுக்குள்ள புது ரெக்ரூட்மெண்ட் வேண்டியா, ஃபர்ஸ்ட் இதை முடிச்ச உடனே அதை பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிக்க போறாங்க. அதுக்காக தான் வந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ள எனக்கு அடுத்த இயரிங் இருக்கு. அதுக்குள்ள அந்த ரிசல்ட்ல என்னெல்லாம் நீ பண்ணியோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் கொடுங்க எனக்கு. நீங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க, எந்த ரோஸ்டர் வைஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, எந்த அடிப்படையில் அந்த கேண்டிடேட் நீங்க உள்ள எடுத்திருக்கீங்கன்ற லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும், நீ ரிட்டன் எக்ஸாம்ல 1:5 அதாவது பிசிக்கல் போறதுக்கு 1:5 ரேஷியோல செலக்ட் பண்ணாங்கல்ல, அந்த லிஸ்ட்டுமே எனக்கு கொடுங்க. அதே மாதிரி இன்டர்வியூ 1:2 கூப்பிட்டல, அந்த ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்டுமே எனக்கு ப்ரொவைட் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் எது சரி எது தவறு, என்ன முறைகேடுகள் எதனா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப செவ்வாய்க்கிழமை கோர்ட் கூடுறதுக்குள்ள இந்த லிஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கோர்ட் ஆர்டர் பண்ணி இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுமா டிஎன்யூஎஸ்ஆர்பி? அப்படி பண்ணிட்டா இந்த முடிவுக்கு வருமா? கண்டிப்பா முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு கிளைமேக்ஸ் நெருங்கி போய் கொண்டிருக்கக்கூடிய தருணம். சோ 2023
இந்த மாணவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னா 2025 எஸ்ஐ தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆரம்பம். அதுதான் அடுத்த ஆட்டம். அந்த அடுத்த ஆட்டம் ரொம்ப பெருசா இருக்குங்க. அந்த அடுத்த ஆட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் அப்படின்னா வேகன்சி மட்டும் பெருசு இல்லை, காம்படிஷனும் ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதனாலதான் நான் அன்னைக்கே கேட்டேன், 5 மாசம் கஷ்டப்பட போறீங்களா 50 வருஷம் கஷ்டப்பட போறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ முதலிலே இந்த 5 மாசத்தை நீங்க கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தேர்வை எளிமையா கிளியர் பண்ணி அந்த 50 வருஷத்தை நல்லா சந்தோஷமா ஒரு வேலையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கே வந்து வீடியோ ஒன்று போட்டு உங்க மனசுல ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்கேன். ஸோ இன்னைக்குமே அதுக்கான பலனாதான் இந்த ஒரு வாரம் நமக்கு வந்து தகவல்களை சொல்லியிருக்கு. ஸோ அதனுடைய முடிவு இந்த 2023 எஸ்ஐ தேர்வினுடைய முடிவாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து கிளைமேக்ஸ் செவ்வாய்க்கிழமை என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு இந்த கேஸுக்கான பாசிபிலிட்டிஸ், அந்த டிராஃப்ட் லிஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிராஃப்ட் லிஸ்ட்லாம் ஓரளவுக்கு சுமூகமா ஜட்ஜை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலோ அல்லது கேள்வி கேட்ட பெட்டிஷனர்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலோ இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு என்ன முடிவு வந்து கோர்ட்டு தருதுன்றதை பார்த்துட்டு அடுத்த கட்டமா அவங்க நோட்டிஃபிகேஷனுக்கான விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பட்ஜெட் வேற வருது. ஸோ கண்டிப்பா பட்ஜெட்ல இதை பத்தின ஒரு பெரிய அறிவிப்பா அவங்க வெளியிடலாம். ஏன்னா இதை வந்து ஆளும் கட்சி அவர்களுடைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா ஒரு பட்ஜெட்ல வந்து 1352 வேகன்சி வந்து நாங்கள் இளைஞர்களுக்கு இருக்க போறோம்னா கண்டிப்பா எதிர்கட்சிகள் வாயடிச்சு போற மாதிரி ஒரு விஷயத்தை கூட அவங்க செய்யலாம். ஓகேவா? ஸோ அதனால அந்த வேகன்சிஸை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனை மார்ச் மாதம் இறுதிக்குள்ளவே வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது ஏப்ரல் மாதத்துல கூட வரலாம். நான் என்னுடைய கணிப்பு மேல கூட வரலான்றது தான். ஆனால் நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, மேலெல்லாம் வராது போயாண்டுவீங்க. ஏன்னா மேல வந்துச்சுன்னா ஒரு சைக்கிளை திருப்பி அவங்க எடுத்துட்டு வந்து அப்படியே முடிக்கலாம் அப்படின்றத கேட்கறதுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கெஸ்ஸிங்ல இருக்கேன். ஆனா பார்ப்போம். நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ, ஆனால் நல்ல வேகன்சியோட வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால நல்லபடியா படிங்க. படிக்கிறதுக்கான நேரத்தை இனிமேல் உருவாக்கிட்டு படிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. ஏன்னா வேற எதுலையுமே கவனத்தை செதற விடாதீங்க. ஸோ இந்த வாய்ப்பு இறுதி வாய்ப்பா பயன்படுத்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்ஐக்கான கதவு வந்து திறந்திருக்கும். அந்த கதவு திறந்திருக்க கதவை உடனே பயன்படுத்திக்கிட்டு உள்ள நுழையிறவன் தான் புத்திசாலி, சாமர்த்தியசாலின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால படிங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேற்கொண்டு நிறைய பேர் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா சார்? ஏன்னா வந்து ஒரு வருஷம் நோட்டிபிகேஷன் விடலை, அதனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வயதை தளர்வடைந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு சிஎம்சில கம்ப்ளைண்ட் போயிருக்கு, எங்ககிட்ட டைரக்டா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்திருக்கு மனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை பரிசீலனை பண்ணி நோட்டிபிகேஷன்ல அந்த மாற்றத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும்தான் எதுவுமே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்படும். ஸோ மேக்ஸிமம் யாருமே தளராதீங்க. அந்த வயது தளர்வடைந்தவங்க படிங்க, தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து நீங்களும் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது நீ அந்த நேரத்தில் போயிட்டு ஐயோ நம்ம படிச்சிருக்கலாமோ, ஐயோ கடைசி வாய்ப்பு தானே நம்ம விட்டுற போறோமோ அப்படின்ற பயத்திலே படிக்காம போயிடுவோம். சரியா? ஆனா நீயுமே தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. எதுவாக இருந்தாலும் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தோடனே தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இதுவே காலம் கடந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ வருஷங்களை பார்த்துட்டோம். அந்த போன வருஷம் எல்லாம் ஒழுங்கா உருப்படியா படிச்சிருந்தா இந்த டைம்ல நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு அப்பாடா நான் ரெடிடா எக்ஸாம் நாளைக்கே வச்சா கூட அப்படின்ற மாதிரி தைரியமா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம போன வருடம்லாம் அடுத்த அப்டேட் என்ன, அடுத்த அப்டேட் இப்ப கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். அடுத்த அப்டேட் என்ன, அடுத்த அப்டேட் என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கீங்களே. உன் அப்டேட் என்ன, உனக்கு என்ன அப்டேட், நீ என்ன படிச்சிருக்க, இன்னைக்கு 6th முடிச்சேன் சார், நாளைக்கு 7th முடிச்சேன் சார், நாளைக்கு 8th படிக்க போறோம் சார் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் நான் எதிர்பார்க்கணும். ஆனா நீ என்ன பண்ற, அடுத்த அப்டேட் என்ன சார், கோர்ட்ல கேஸ் என்ன சார் ஆகும் அப்படி இப்படின்ட்டு அதையே நினைச்சிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் மறந்துருங்க. அது ஒரு பக்கம் வரட்டும். நோட்டிஃபிகேஷன் போர்டோட வெப்சைட்ல வந்துச்சுன்னா உனக்கு உறுதி தானே, அது வரவரை நீ படிய, நீ பாட்டுட்டு படிய. என்னைக்கா இருந்தாலும் இந்த வருஷம் வரப்போகுதுன்றது உறுதி ஆயிடுச்சு, அதுக்கான ப்ராசஸ் நெருக்கிடுச்சு அவங்க கழுத்துன்றதையும் உறுதி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஸோ அது மேக்குள்ள வந்துடலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கூட நீ படிச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு படிங்கம்மா. ஸோ படிக்க மட்டும் செய்யுங்க, படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இதுதான் நான் என் தரப்புல இருந்து இப்போதைக்கு சொல்லிக்கிறது. ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மேத்தோட. நன்றி, வணக்கம்.